இவ்வளோ கூட்டம் கூடி இருக்குது தலைவருக்காக தான். ஸோ நம்ம தலைவரோட ஆக்டிங், தலைவரோட மூவி வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணக்கூடாது. தலையை வச்சு பண்ணால் பயங்கரமாக இருக்கும். என் தலை ரசிகர்னா தலையை வச்சு தீனா மாதிரி ஒரு படம் பண்ணால் செம்ம 1000 2000 அடிக்கும். தலைவர் மாஸ் சிம்பிள். இவ்வளோ கூட்டம் கூடி இருக்குது தலைவருக்காக தான். ஸோ நம்ம தலைவரோட ஆக்டிங், தலைவரோட மூவி வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணக்கூடாது. தலையை வச்சு பண்ணால் பயங்கரமாக இருக்கும். என் தலை ரசிகர்னா தலையை வச்சு தீனா மாதிரி ஒரு படம் பண்ணால் செம்ம 1000 2000 அடிக்கும். என் தலையை வச்சு தான் பண்ணோம். அவர் பண்ணால் பயங்கரமாக போவோம். ஆனால் என் தலை எங்கேயோ யூரோப்பில் இருக்காரு. ஒரே இதில் சொல்லணுன்னா தலைவர் கூலியை பற்றி நிறைய பேசியிருக்காரு. ஸோ கூலினா எப்படி இருக்கணும், கூலி எதுக்காக வேலை செய்கிறாங்க, யாருக்காக இருக்காங்க, அவங்கள மட்டம் தட்டக்கூடாது, அதில் ஒரு மெயினாக வந்து ஒரு லெசன் லேர்ன் மாதிரி ஒரு டேக் அவே மாதிரி பண்ணியிருக்காரு. ஓட்டிட்டு இருக்காரு. பட் ஆனால் கண்டிப்பாக இப்போ பிரசாந்த் நீலோட இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்கு. ஸோ கோலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் பிரேக்காக ஃபிலிம் கிரிட்டிக்கு தலையை வச்சு கொஞ்சம் டாக் போயிட்டுருக்கு. லோகேஷ் ஏதோ பண்ணுவாருன்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக் கூட பண்ணுற தலை ப்ளஸ் அடுத்து பிரசாந்த் நீல் இந்த மாதிரி லைனப்பில் கண்டிப்பாக வருவாங்க. 2 பேர் சேரும் போது இதை விட பயங்கர ஆய்க்காக இருக்கும். ஸோ அதுதான். பட் ஓவரால் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு எல்லா கேஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ தலைவர் மூவின்னு இல்லாமல் எப்பவுமே தலைவர் மூவினா நம்ம ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கு தான் நிறைய சீன்ஸ் இருந்திருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்ட்டும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவர் கமல் ரசிகர் அதில் ஸ்டெடியாக இருக்காரு. தலைவர் வச்சு சம்பவம் எப்படி செய்யணுமோ செஞ்சிருக்காரு. பக்காவாக செஞ்சிருக்காரு. தலைவர் தான், கமல் தான், ரஜினி தான் வச்சு இது ஓவரால் மெசேஜ் சொல்ல கூலி பற்றி தான். கூலி தான் நம்ம அவர் ஆடியோ லான்ச்சர் சொல்லியிருக்காருல, அவங்க அப்பா வந்துட்டு ஸ்டார்டட் ஃப்ரம் கூலி அந்த நம்பரு. ஸோ அதே நம்பர் தான். ஸோ இது விக்ரம் வந்து வேறங்க. விக்ரம் வந்து வேற லெவல். இது வந்து அந்த லெவல் இல்லைனாலும் ஒரு லெவல் இது. ஸோ விக்ரம் வந்து பக்கா அந்த ட்ரக்கை வச்சு எடுத்துன்னு போனாங்க. இதில் வந்து நீங்கள் நான் சொல்ல மாட்டேன் கதையை. லாஸ்ட் 20 minutes கிளைமேக்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் நல்லா இருக்கு ஆக்சுவலி ஆஸ் யூஷுவல். இப்போ என்னைக்குமே நம்ம வந்து இன்னொருத்தவங்களை சொல்லக்கூடாது. மச்சான் எனக்கு இந்த மாதிரி நம்ம இருக்கலாம். ஸ்க்ரீன் வரும். ஆமீர் கானுக்கும் தலைவருக்கும் வரும். செம்மையாக இருந்தது. நார்த் இந்தியாவில் அவங்க பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறது சீட் எச்சில் உட்காருவாங்கல்ல, அதுதான் பயங்கரமாக இருந்தது. ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரோ வரும். இன்ட்ரோ வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் வரும். யார் ஆமாம் அப்படின்ட்டு ஃபேஸ் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும். அது இல்லை லிங்க் ஆகாது. மேபி கமல் சார் வரலாம் லிங்க் ஆகலாம். இது வந்துட்டு லிங்க் ஆகாது. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. லொகேஷன் இது வந்து யூனிக் மூவி. இது தலைவருக்காக. தலைவர் டான்ஸ் அல்டிமேட். இதில் சாண்டி வந்துட்டு சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. தலைவருக்கு வந்து என்ன ஸ்டெப்பு வருமோ அதையே சூப்பராக காமிச்சிருக்காரு சாண்டி. ஸோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் வந்து யூ லவ் தலைவர் டான்ஸ். ஆக்டிங் கபாலியில் நல்லாயிருக்கும். கபாலிக்கு அடுத்து தலைவர்னாலே ஆக்டிங் தாங்க. ஸோ வேறு ஒரு அந்த ஸ்டைல் அந்த ஸ்வாக் அதான் தலைவர். வேறு ஒன்று யா அப்சல்யூட்லி எஸ். தலைவர் ஏன் பிடிச்சிருக்கா? வளர்ந்ததே தலைவரால் தான். தளபதி 6 வயசில் நின்று பார்த்தவன் நான் பிருந்தா தியேட்டரில். ஸோ அதனால் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லா தலைவர் மூவியும் பார்த்தது. எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போனார். ஸோ அதனால் எங்கள் அப்பா இல்லாதனால தலைவர் மூவி வந்து பார்க்கும்போது எங்கள் அப்பா ஞாபகம் எனக்கு வரும். ஸோ அதனால் அவனை கூட்டு வந்து திரும்ப இந்த படத்தை உண்மையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான படம்.
ட்ரக்குன்னு போயிடுவார் தலைவர். சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. ட்ரக்குன்னு போகாமல் இந்த வந்து ஒரு புதுசாக தலைவர் பண்ணது வந்து எனக்கு ஃபுல்ஃபில். ஏன்னா ஆடியோ லஞ்சில் நான் நேரு ஸ்டேடியம் நான் போனேன். ஸோ என்ன அதனால் தலைவரோட நீங்கள் யூடியூப் வெர்ஷன் தான் பார்த்துருப்பீங்க மேபி. நான் ஃபுல் வெர்ஷன் பார்த்தேன் நான். ஸோ அது சொன்னதுக்கு இது சொன்னதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அது நான் சொல்ல தேவையில்ல, ஸ்க்ரீன் ரொம்ப ஃபயர் ஆயிடுச்சு. பசங்க பொண்ணுங்க எல்லாரும் எந்த முன்னாடி ஆடினாங்க. கிளாசிக் சீட்டாக இருக்கும் எல்லாமே ஆடினாங்க. அரங்க மாதிரிட்டுமே பாட்டு போடும்போது அரங்கமே ஆடிச்சாங்க. பயங்கர நாகார்ஜுனா கேரக்டர் அல்டிமேட். அவர் ஃபங்கெல்லாம் வச்சுட்டு செம்ம மாதம் வர்றாரு. ஸோ சூப்பராக இருக்கு படம். மோனிகா சாங் வந்துட்டு படத்தில் வச்ச இடம் வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு அதில் இது இல்லை. ஏன்னா ஒரு நல்ல சீன் போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து அந்த சாங்கு ஸ்டார்டிங்லேயே வச்சுருந்தா மேபி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்போம், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ மோனிகா சாங்கோட பவர் ஹவுஸ் சாங் ரொம்ப நல்லா இருந்தது.